அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு ஒரு பாசிட்டிவான பதிவு தாங்க பார்க்க போகிறோம். கிழமைகள்லேயே ஞாயிற்றுக்கிழமை ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு நாளுங்க. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாதத்தில் ஒரு நாள் வரக்கூடிய அமாவாசைக்கும் வாரம் வரக்கூடிய ஞாயிற்றுக்கிழமைக்கும் ஒரே சக்தி தாங்க. அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு ஒரு பாசிட்டிவான பதிவை பற்றி தான் பார்க்க போகிறோங்க. கிழமைகளிலேயே ஞாயிற்றுக்கிழமை மிக முக்கியமான நாளாக சொல்லப்படுது. மாதத்தில் ஒரு நாள் வரக்கூடிய அமாவாசைக்கும் வாரம் வரக்கூடிய ஞாயிற்றுக்கிழமைக்கும் ஒரே சக்தி உள்ளது அப்படின்னு சொல்லப்படுது. எப்படின்னு கேட்பீங்க. ஞாயிற்றுக்கிழமையில தான் பார்த்தீங்கன்னா கண் திருஷ்டிக்கான பரிகாரங்கள்லாம் நிறைய பண்ணுவோம். அதனால அந்த கிழமை ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான நாளாக பார்க்கப்படுது. அற்புதமான ஒரு கிழமையில தான் நம்ம மிக முக்கியமான திருஷ்டி கழிப்பு பரிகாரத்தை பற்றி பார்க்க போகிறோம். நம்ம நிறைய ஞாயிற்றுக்கிழமையில பண்ணக்கூடிய பரிகாரங்களை நிறைய கேட்டிருப்போம், பார்த்துருப்போம். இந்த பரிகாரத்தை மாசத்துல ஒரு ஞாயிற்றுக்கிழமை பண்ணினாலே போதுமானதுங்க. மாதம் முழுவதுமே நமக்கு ஏற்படக்கூடிய கண் திருஷ்டி, பொறாமை பார்வை, வயிற்றெரிச்சல் பார்வை இந்த மாதிரி எதுவுமே நம்மளை பாதிக்காதுங்க. அவளை மட்டும் காப்பாற்றுறது இல்லாமல் நம்ம குடும்பத்தை சார்ந்தவங்களையும் காப்பாற்றுறது இந்த பரிகார முறை. ஒரு தொழில் செய்கிறோம் அப்படின்னா அது சின்னதோ பெருசோ அதில் கண்டிப்பாக நிச்சயமாக கண் திருஷ்டி அப்படிங்கிறது கண்டிப்பாக வருங்க. இதை நம்ம கண்டுக்காமல் விட்டவங்க நிறைய பேர் பார்த்தீங்கன்னா அந்த தொழிலில் முடக்கமாகி அதில் நொடிஞ்சு போனவங்க நிறைய பேர் நம்ம பார்த்துருக்கோம். இதுவே வீடாக இருந்தாலும் அதே தாங்க. இப்போ நம்மளுக்கு ஜாதகமும் நல்லா இருக்குது, நம்மளுக்கு நேரமும் நல்லா இருக்குது, நாங்கள் எல்லாமே உடல் ஆரோக்கியமாகவும் இருக்கிறோம், குடும்பத்துலேயும் நல்லா ஒற்றுமையாக இருக்கிறோம் அப்படின்னாலுமே இந்த கண் திருஷ்டி அப்படிங்கிறது ஒரு வீட்டு மேலே, ஒரு குடும்பத்து மேலே பட்டுச்சு அப்படின்னா நல்லா இருந்த வாழ்க்கையவே புரட்டி போடுற சக்தி இந்த கண் திருஷ்டிக்கு அதிகமாக இருக்குதுங்க. கல்லடி பட்டாலும் கண்ணடி படக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. அதுக்கு அதே மாதிரி தான் இருக்குது. இந்த கண் திருஷ்டிங்கிறது நம்ம குடும்பத்து மேலே பட்டுச்சு அப்படின்னா அடுத்த நிமிஷம் நல்லா இருந்த வாழ்க்கையை அப்படியே புரட்டி போட்டுருங்க. வீட்டில் தொழிலாகட்டும், நம்மளுடைய உடல்நிலையாகட்டும் எல்லாமே சீர்கேடாகும். இந்த செல்லப்பிராணிகள் வாயிலா ஜீவன்கள் கடவுள்கிட்ட என்ன வேண்டிக்குவாங்கன்னா, இந்த குடும்பம் நல்லா சீரும் சிறப்புமா நல்லா இருக்கணும், இந்த குடும்பத்துக்கு எந்த துன்பம் வந்தாலும் முதல்ல எனக்கு கொடுங்க, ஏன்னா என்னுடைய நன்றி கடனை நான் அப்படித்தான் காட்ட முடியும் அப்படின்னு வேண்டிக்குமா. அதனால நம்மளுக்கு ஒரு கண் திருஷ்டி படுது அப்படின்னா முதல்ல பாதிக்கப்படுறது நம்ம வீட்டில் வளர்த்தக்கூடிய பெட்ஸுக்கு தாங்க. நம்ம என்ன ப்ராப்ளம்னு யூகிக்கிறதுக்கு முன்னாடியே நமக்கு அடிமேல் அடி விழுந்துக்கிட்டே இருக்கும். நம்மளையும் நம்ம குடும்பத்தை சார்ந்தவங்களையும் நம்ம எப்படி பாதுகாக்கிறது அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். நான் சொல்லக்கூடிய ஒரு சின்ன எளிமையான ஒரு பரிகார முறையை தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். இதை பார்த்தீங்கன்னா நம்மளுடைய முன்னோர்கள் வழி வழியாக அதை கடைப்பிடிச்சிட்டு வந்தாங்க. அவங்களுக்கு ஒரு ப்ராப்ளம், ஒரு பிரச்சனைன்னு வரும்போது இந்த மாதிரி ஒரு சின்னதான ஒரு வழிமுறைகள் எல்லாம் நம்மளுக்காக விட்டுட்டு போயிருக்காங்க. கண் திருஷ்டியில் நம்மளை காக்கக்கூடிய ஒரு மை, அதாவது இந்த மைன்னு சொல்றதை விட இது ஒரு பொட்டு அப்படின்னு சொல்லலாங்க. அதை நம்ம வீட்டிலேயே எளிமையான முறையில் நம்ம வீட்டிலேயே தயார் பண்ணி வச்சுக்கிறது எப்படின்னு பார்க்கலாம். குறிப்பாக இந்த மை தயாரிக்கிறதுக்கு உகந்த நாள்னு பார்த்தீங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை தான். அதுவும் ஞாயிற்றுக்கிழமை எல்லா நேரமும் கிடையாது. இந்த ஒரு செய்முறை பண்ணுறதுக்கு சாயங்காலம் 6 மணிக்கு மேலே தான் நம்ம பண்ணணும். ஏன்னா நம்ம வாரமாக திருஷ்டி எல்லாமே கழிப்போம். குழந்தைகளுக்காகட்டும் பெரியவங்களுக்காகட்டும் திருஷ்டி கழிக்கிறது ஞாயிற்றுக்கிழமை நைட்டில் தான் பண்ணுவோம், அது தூங்க போகிறதுக்கு முன்னாடி. அதே போல் தான் இந்த மையையும் நம்ம தயாரிக்க போகிறோம். 6 மணிக்கு மேலே நம்ம ஒரு வேலையை வெளியே கிளம்புறோம் அப்படின்னா ஆணாகட்டும் பெண்ணாகட்டும், பெரியவங்களாகட்டும், காலேஜ் ஆகட்டும், தொழில் தொடங்குறவங்களாகட்டும், இல்லை வீட்லேயே வேலை செய்கிறவங்களாகட்டும், யாராக இருந்தாலும் இந்த பொட்டை எடுத்து நம்ம வச்சுக்கிட்டு போகணும். அது சின்ன அளவில் இருந்தாலும் சரி. உங்களுக்கு ஒரு மாதிரி பெருசாக வைக்கிறதுக்கு கஷ்டமாக இருக்குது, சங்கோஜமாக இருக்குது அப்படின்னாலுமே நம்ம பொட்டுக்கு மேலே வச்சா கூட தெரியாது, மற்றவங்க பார்வைக்கு தெரியாமல் இருந்தாலும் நல்லது தான். இந்த கண் திருஷ்டி மையை நம்ம தொடர்ந்து வச்சுக்கிட்டு போகும்போது நம்ம மேலே ஒரு கெட்ட பார்வை, பொறாமை பார்வை, வைத்தறிச்சல் பார்வை, இந்த மாதிரி ஒரு கெட்ட எண்ணத்தோடு பார்க்கறது, இது எல்லாமே இதிலிருந்து நம்மளை தற்காத்துக்கலாம். கடன் பிரச்சனைகள் இல்லாதவங்க இந்த உலகத்துல யாருமே இல்லை. கடன் பிரச்சனைகள்ல இருந்து தொழில் முடக்கமாகி வாழ்க்கையே வெறுத்து போற நிலைமையில இருக்கிறவங்களாகட்டும் இந்த மையை தொடர்ந்து வச்சுட்டு போகும்போது கண்டிப்பா வெற்றி மேல வெற்றி அவங்களுக்கு படிப்படியா கண்டிப்பா கிடைக்கும், நிச்சயமா கடவுள் அருளால. சரி, இந்த தன வசியத்தை ஏற்படுத்தக்கூடிய அந்த திருஷ்டி மையை நம்ம எப்படி தயாரிக்கிறது அந்த முறையை நம்ம பார்த்துடலாமாங்க.
இதுக்கு தேவையான பொருட்கள் நம்ம வீட்டில் இருக்கிறதே தான் நம்ம பயன்படுத்த போகிறோம். பெருசாக இதில் செலவுகள் எதுவுமே இல்லைங்க. அதாவது உபயோகப்படுத்தின ஒரு அகல் விளக்கு ஒன்று எடுத்துக்கோங்க. கூடவே பசும் நெய், சுத்தமான பசும் நெய், எச்சிப்படாமல் இருக்கக்கூடிய பசும் நெய் பார்த்தீங்கன்னா 3 சொட்டு போதும். கூடவே கிராம்பு, அதாவது அந்த மொட்டு பகுதியோடு சேர்த்து எந்த ஒரு பூச்சி பிடிக்காம நல்லா இருக்கணும். பெரிய சைஸாக இருந்தாலும் ஓகே. அது வந்துட்டு கிராம்பு 3 எடுத்துக்குவாங்க. கூடவே பெருஞ்சீரகம் சொல்லக்கூடிய சோம்பு, அது ஒரு நல்ல சைஸாக, ஒரு உருண்டையாக கொஞ்சம் பெரிய சைஸாக பார்த்தீங்கன்னா அது ஒரு 3 எடுத்துக்கோங்க, நிறைய வேண்டாம். மிக மிக முக்கியமான ஒரு பொருள் பார்த்தீங்கன்னா பச்சை கற்பூரம். இந்த பச்சை கற்பூரத்தை தாண்டி வேற இந்த சாதா நம்ம பூஜைக்கு பயன்படுத்தக்கூடிய கற்பூரத்துல யூஸ் பண்ணக்கூடாது. சரி, இதை எப்படி பண்ணணும்? நம்ம சுத்தபத்தமாக இருக்கணுமா, வீடு வாசல்லாம் ஒழுகி இருக்கணுமா அப்படின்னு கேட்டால் எதுவுமே கிடையாதுங்க. பெண்கள் வந்துட்டு மாதவிடாய் ஆகாமல் இருந்தால் சிறப்பு. ஆனால் ஆண் நாட்களில் பண்ணக்கூடாது. முடிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் பண்ணிக்கலாம். அதே போல் பிறப்பு இறப்பு தீட்டு இருக்கிற வீட்டில் வந்துட்டு நம்ம பண்ணக்கூடாது. இதையே ஞாயிற்றுக்கிழமை அப்படிங்கிறதுனால வீட்டில் கண்டிப்பாக நம்ம நான்வெஜ் எடுத்திருப்போம். நான்வெஜ்ஜு சாப்பிட்டா ஒன்றும் பிரச்சனை இல்லை, அதனால ஒரு பெரிய பாதிப்பும் கிடையாது. இது வந்துட்டு நம்ம சாயங்காலம் தான் பண்ண போகிறோம். நீங்கள் முடிஞ்சால் குளிச்சுட்டு கூட பண்ணிக்கலாம். இதில் ஹாலில் கூட நீங்கள் வச்சுக்கலாம். பூஜை அறையில் விளக்கேற்றி தான் வைக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் எந்த ரெஸ்ட்ரிக்டும் கிடையாது. நீங்கள் கிச்சனோ இல்லை ஹாலில் கூட வச்சுக்கலாம். கிழக்கு முகமாக பார்த்து உட்காரணும், அப்படி இல்லாட்டி வடக்கு முகமாக பார்த்து உட்காரணும். மேற்கு தெற்கு இந்த ரெண்டு பக்கமே நம்ம உட்கார்ந்து இந்த செய்முறையை செய்யக்கூடாது. சாம்பிராணி போடுற தூப கரண்டி ஏதாவது இருந்தாலுமே வச்சு அதுக்கு மேலே இந்த அகல் விளக்க வச்சு அதில் 3 சொட்டு அந்த பசும் நெய்யை விட்டு அந்த கிராம்பை அதில் போட்டுறணும். கூடவே வந்துட்டு அந்த 3 சோம்பு எடுத்து வச்சிருக்கோம் இல்லையா, அதையும் போட்டுறணும். பச்சை கற்பூரம் ஒரு சின்ன அளவு இருந்தாலும் போதும். பச்சை கற்பூரம் போட்டால் தான் அதனுடைய முழு பலனும் நம்மளுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். நெருப்பு பற்ற வச்சு இது வந்துட்டு நல்லா கொழுந்து விட்டு எரியும். இப்போ இது ஜுவாலை எரியும் போது நம்ம ஒரே ஒரு மந்திரத்தை மட்டும் உச்சரிச்சுக்கிட்டே இருக்கணும். முடிஞ்சா 3 முறை உச்சரிக்கலாம், அல்லது வந்துட்டு அந்த ஃபுல்லா சாம்பல் ஆகிற வரைக்குமே நம்ம உச்சரிக்கலாம். அது உங்களுடைய விருப்பம் தான். ஆனால் கட்டாயம் வந்துட்டு 3 முறையோ அல்லது 9 முறையோ நம்ம கட்டாயம் உச்சரிக்கணும். பணம் வசி வசி, பணம் வசி வசி, பணம் வசி வசி, இந்த மாதிரி 3 முறையை இது ஓதும் போது அது ஜுவாலையில் போட்டிருக்கிற பொருட்களுடைய சக்தி வந்துட்டு பன்மடங்கா நம்மளுக்கு பெருக்கி கொடுக்கும், உருவேற்றி கொடுக்கும் அந்த மையில. அதே போல இந்த மையை தயாரிக்கும் பொழுதும் தேவையில்லாத அனாவசிய பேச்சுக்கள் இருக்கக்கூடாது. மொபைல் பார்க்குறதோ அல்லது டிவி பார்க்குறதோ இல்லை ஃபோன் பேசுகிறதோ இந்த மாதிரி பண்ணிட்டு இந்த மையை தயாரிக்கவே கூடாது. அதில் சக்தி கண்டிப்பாக இருக்கவே இருக்காதுங்க. இதில் போட்டிருக்கக்கூடிய அந்த சோம்புக்கும் சரி, அப்புறம் இந்த கிராம்புக்கும் சரி, தன வசியம் பண்ணுறக்கூடிய ஒரு தன ஆதர்ஷ சக்தி இதுக்கு இருக்குது அப்படின்னு சொல்கிறோம். இது தனித்தனியாக பார்த்தாலும் தன ஆதர்ஷ சக்தி இருக்குது, சேர்ந்து பார்த்தாலும் இது ரெண்டும் சேரும்போது இன்னும் மிகப்பெரிய ஒரு பலத்தை கொடுக்கும், சக்தியை உருவேற்றி கொடுக்கும் நம்மளுக்கு. எல்லாம் ஃபுல்லாக எரிஞ்சு கருகுனதுக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா நரநரந்து இருக்கும், சாஃப்டாலாம் இருக்காது நம்மளுக்கு. இந்த நரநரப்பு தன்மையோடு இருக்கணும். ஆனால் வந்துட்டு அரைகுறையாக வெந்திருக்கக்கூடாது, நல்லாவே வந்துட்டு எல்லாமே வெந்திருக்கணும். வெந்தால் மட்டும்தான் நம்மளுக்கு அந்த கறிக்கட்ட மாதிரி ஒரு பதம் கிடைக்கும். அப்போ வந்துட்டு இன்னும் வேகலை அப்படின்னா இன்னும் ஒரு 2 செட்டு நெய்யோ இல்லை வந்துட்டு பச்சை கற்பூரமோ சேர்த்து இன்னும் கொளுத்தி விட்டு எல்லாம் ஃபுல்லாக கருப்பாக ஆகிற வரைக்கும் பண்ணணும். எல்லாம் சுத்தமாக கறியானதுக்கப்புறம் எல்லாம் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஆனதுக்கப்புறம் எடுத்து பத்திரப்படுத்தி வச்சுக்கோங்க. அதாவது தினமும் நம்ம எங்கே வேலைக்கு போனாலும் சரி, வீட்டில் இருந்து தொழில் பண்ணுறவங்களா இருந்தாலும் சரி, இதை கண்டிப்பாக நெத்தியில் வச்சுட்டு போகும்போது படிப்படியாக நம்மளுக்கு வந்துட்டு கடகடன்னு நம்மளுடைய கடன்கள் எல்லாமே தீரும், கடகடன்னு நம்மளுக்கு சேர வேண்டிய பணம் எல்லாமே சேரும், கை மேலே ஒரு பலன் கிடைக்கும். இந்த ஒரு மைக்கு எல்லோருமே கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்து ஒரு பாசிட்டிவான பதிவோடு சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.